அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரவேல் ஸ்பெஷல் பதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனீஸ்வரன் வந்து வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு. சிம்ம ராசிக்கு வந்து என்ன பலன்கள் பார்க்கலாம். அதாவது 29/6/2024 அன்று சனீஸ்வரன் வந்து கும்பராசியில் வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு. 14/11/2024 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வக்ரநிலையில் இருப்பார். 14/11 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து ஒரு 140 நாட்கள் 135 நாட்கள்ங்கிறது அந்த வக்ரநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கார். அது வந்து பார்த்திங்கன்னா வக்ரம் பெறுறாரு. அதாவது 7ஆம் ஸ்தானத்தில் எப்போவுமே நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கிறது அஷ்டம சனி. இப்போ 6ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறனால அந்த ருணரோக அதிபதியாகவே 7 இருக்கார். ஒரு 7ஆம் அதிபதியும் கூட. அதனால் கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் இருக்குது. கண்டகச்சனினாவே கொஞ்சம் போராட்டம் இருக்குது. இருந்தாலும் 7 ஆட்சி பெறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேலை, பொருளாதாரம், தொழில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் நடந்துகிட்ருக்கும். ஏன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் கூட இருந்துகிட்ருக்கும். கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கும். அந்த கடனை வந்து வாங்குறதோ இல்லைன்னா வந்து திருப்பி கட்டுறதுக்கு ஒரு கடனை வாங்குறதோங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். இப்போ அந்த வக்ரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னோக்கி நகர்வு. அதாவது புரட்டாதி 2ஆம் பாவத்தில் இருப்பார், 1ஆம் பாவத்துக்கு வருவார் திரும்பி, அப்புறம் மறுபடியும் சதய நட்சத்திரம் 4ஆம் பாவத்துக்கு வருவார். இப்படி ஆனால் அந்த ராசிக்குள்ளேயே தான் இருப்பார். வக்ரங்கிறதே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது தான். பலனை வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட பலனை கொடுக்கக்கூடியது தான். எப்போவுமே வக்ர கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறுபட்ட பலனை கொடுக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான நிலைமையை கொடுக்கும். ஒரு அக்கறை அதிக அளவில் அக்கறை எடுத்துகிட்டு பொறுப்பாக இருக்கக்கூடியதும் அந்த வக்ரம் தான் செய்யும். இப்போ 7ஆம் ஸ்தானத்தில் வக்ரம் இருக்கிறதுனால வேலையிலையும் தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு உத்வேகம் வந்து பிறக்கும். அதாவது நம்ம இழந்ததை பெறுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்ர காலகட்டங்களில் தான். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தொழிலை இழந்திருக்கலாம், இல்லை வேலை இழந்திருக்கலாம், அதே மாதிரி ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்ரத்தில் வந்து ஒரு முயற்சி கரெக்டாக எடுப்பாங்க. வக்ரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயற்சி வந்து ஒரு அக்கறையாக கொஞ்சம் வேகத்தோடு செய்வாங்க. ஏன்னா சனீஸ்வரன் எப்பவுமே ராசியை ஆட்சி பெற்றோ சாதாரண ஒரு பார்வை இருந்ததுனாவே ஒரு மந்த செயல்பாடுகள் இருக்கும். மெல்ல தான் யோசித்து செய்வாங்க. அதை வந்து அவங்க காலத்தை வந்து தாமதப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நாளைக்கு அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லி தாமதப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி ரிஸ்க் எடுத்து செய்யலான்னாலும் அது வந்து செய்கிறதுக்கு தடங்களாகிட்டே இருக்கும். அப்படி ஒரு இது அந்த சனீஸ்வரனுடைய பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா பலம். இப்போ வக்ர பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பலமான முடிவுகள் எடுப்பாங்க. கொஞ்சம் வேகமாக செஞ்சு செயலை வந்து செஞ்சுருவாங்க. அதனால் வேலை, பொருளாதாரத்தில் வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். வேலை வந்து தொழில் இது வரைக்கும் இருந்தாலும் கூட இப்போ வந்து நடத்துகிறதோ ஒரு தொழில் நடந்துட்டு இருந்ததில் ஒரு தொய்வு இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வேகமாக செயல்படக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு போராட்டத்தோடு எல்லாத்தையுமே செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க. அதாவது வருமானம், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்குது இந்த வக்ரமான காலகட்டத்தில் மட்டும். இந்த வக்ரத்தில் எப்போவுமே ஒரு போராடி அதை செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக பிறந்துடும். அப்போ வேகமாக எல்லாமே செய்வாங்க. இப்போ வேலைன்னா கிடைச்சிரும். ஒரு தொழில்னால் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அதேமாதிரி பழைய தொழில் நடக்காமல் இருந்தாலும் கூட அது நடக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவிகள் கிடைக்கும். அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறதுல ஒரு வேகம் இருக்கும். ஆனால் கடன் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கடன் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சனீஸ்வரன் 7ஓ 8லையோ வந்தாலும் கூட அவர் கடன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சோதனையாகவே இருக்கும். எதிரிகள், சண்டை, வழக்கு இதெல்லாம் வந்து எப்போவுமே இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லக்னமாக ரீதியாக சிம்ம லக்னமாக இருந்தாலுமே அந்த சனி தசையில் வந்து போராட்டம் தான். அதனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனாவே அது கொஞ்சம் போராட்டம் இல்லாமல் எந்த வேலையுமே இயங்காது. அதனால் அந்தந்த போராட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக அளவுலேயே இருக்குது. எந்த துறையோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போராட்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வக்ர காலகட்டங்களில் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்கக்கூடிய இதில் தான் இருக்கும். அப்புறம் அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா வக்ர பார்வை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே சாதாரணமாக அவர் பார்வையே சனீஸ்வரனுடைய பார்வையே வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் வக்ர பார்வைங்கிறது ஒரு உத்வேகத்தை கொடுத்து அதில் பல மாற்றங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது கீழே இருக்கிறவங்கள மேலே பயணிக்கிறதும், மேலே இருக்கிறவங்கள கீழே தள்ளி விடுறதும், அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதனோட பயணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ராசி பார்த்துட்ருக்கார். அதனால் ராசி பார்க்குறப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. ஒரு வேலையிலையோ தொழிலையோ ஒரு அக்கறையாகும். ஒரு குடும்ப பொறுப்பு இல்லாத இருக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பு உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லை அந்த உணரக்கூடிய தன்மை மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடுகள் நடக்கும். அதனால் ஒரு அக்கறையாக எல்லாத்தையுமே எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். பொருளாதாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதை நிறுத்திடுவாங்க. அதை நிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். இல்லைன்னா அந்த செலவுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிற இது வரும். தீய பழக்க வழக்கங்கள் இருந்தும் கூட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டுருவாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் அந்த சனீஸ்வரன் வக்ர பார்வையாக பார்க்குறது. இந்த வக்ர பார்வையில் ஒரு வேகம் கிடைக்கும். இதுலேயே சில செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேகமாகவும் செய்வாங்க.
சிலர் கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கராராக பேசக்கூடிய தன்மை இந்த வக்ர கிரகம் தான் கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்குது. அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த பாக்கியத்தை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும். பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு பயணங்கள், உயர்கல்வி யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பாரு. அது நமக்கு கிடைச்சதை வந்து பார்த்திங்கன்னா போராடி நம்ம வாங்கக்கூடியதாக தான் இருக்கும். இப்போ வக்ர பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஏற்கனவே நமக்கு கிடைக்காம இருக்கலாம். அதை வந்து இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு போராட்டம் அதிகரித்து நம்ம செய்து அதை வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த வேலை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான முறையில் செய்யக்கூடியதாக அந்த சனீஸ்வரனுடைய பார்வை இருக்கும். அதேமாதிரி 4ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. மனை, வீடு, வாகனம்னு சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம், சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இப்போ 4ஆம் வீட்டை பார்க்குறப்ப தாயாரினோட உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமல் போகக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணும். அதேமாதிரி அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் பண்ணுறது, அதேமாதிரி சுகஸ்தானத்தையும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சனீஸ்வரனுடைய பார்வை 4ஆம் வீட்டு இருக்கிறப்ப எப்போவுமே உடல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய் வந்து சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் மனசை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். வக்ர பார்வையிலே அதே வேலையில் செய்யும். அதனால் மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வீடு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, இல்லை வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வந்து பார்த்திங்கன்னா இடித்து வீட்டை கட்டுறதோ, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீட்டில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன், அதே மாதிரி வண்டி வாகனங்கள் அது இருந்துச்சுன்னா அதில் ஒரு மாற்றங்களோ, இல்லைன்னா ஒரு லோன் வாங்குறதோ, இடத்தையோ வீட்டையோ வச்சோ அந்த நிலங்களை வச்சு லோன் வாங்குறது, இல்லைன்னா அதில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வண்டி ஒரு பழுதாச்சுன்னா அதையும் கூட பழுது பார்க்குறது, இல்லை வண்டிகளை மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாற்றத்தை அந்த விட. அதேமாதிரி கல்வி அப்படிங்கிறதுலேயும் வந்து போராட்டம் இருக்கும். எப்போவுமே சனீஸ்வரன் 4ஆம் வீட்டையெல்லாம் பார்க்குறப்ப 5ஆம் வீட்டை பார்க்குறப்ப மறதி அதிகமாகும். சனீஸ்வரன் வக்ர பார்வையாக இருக்கிறப்ப அந்த உயர்க கல்வி யோகமெல்லாம் கிடைச்சிக்கும். போராடி ஒன்று ஜெயிக்கக்கூடியது அந்த 4ஆம் ஸ்தானமெல்லாம் வக்ரமாக பார்க்குறதெல்லாம். அதேமாதிரி அதில் உயர்கல்வி யோகம் இருக்குது. வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாகும். பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே அதிகமாகும். அதாவது உள்ளூரில் இருந்தால் உள்ளூர் பயணங்கள் அதிகமாகும். வேலையே அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பயணங்கள் வந்து கூடுதல் பயணங்கள் வந்து அதிகரிக்கும். வேலை சார்ந்து வெளிநாடு செல்வது, அந்த மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இதெல்லாமே இருக்குது. பதவியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பொறுப்பு தான் வரும். இப்போ வேலையிலேயே சிம்மராசி பொறுத்த வரைக்கும் கூடுதல் பொறுப்பு தான் வந்து அவங்க சுமைய மாதிரி தான் அவங்களுக்கு வேலையிலேயோ ஒரு தொழிலையோ இருக்கும். அப்போ அதையெல்லாம் அவங்க சமாளிக்கக்கூடிய ஒரு இதில் தான் இருப்பாங்க. அந்த வக்ர பார்வை அப்படிங்கிறது அதையெல்லாம் சமாளிச்சிடும். அப்போ அது ஒரு அக்கறை எடுத்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். சில பேருக்கு கடுமையான ஒரு போராட்டமாக இருக்கும். ஒரு 4 பேருடைய வேலையை ஒரு ஆள் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வேலை ஒரு தொழிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கடும் போட்டி இருக்கும். சுய தொழிலே கடும் போட்டி இருக்கும். பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு இதை வந்து செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் 7ஆம் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குருவுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யக்கூடியது. எப்போவுமே சனீஸ்வரன் குரு நட்சத்திரத்துலையோ குரு சனீஸ்வரன் நட்சத்திரத்திலோ வர்றப்ப அது பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். ஒரு பெயர், புகழ், கௌரவத்துக்கு இழுக்கு வராது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலாக இருப்பாங்க. எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு போக முடியாது. அனாவசியமாக செலவுகளையும் கூட செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்புணர்ந்து செய்யக்கூடியது அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமான செலவுகள் செய்ய வைக்கிறது, திடீர்னு ஒரு ஏற்றத்தை கொடுத்து இறக்கி விடுறது, பிறருக்காக ஜாமீன் சேர்ந்து சிக்கிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து புதிய ஆட்களினுடைய தொடர்புனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதாவது தவறுகள் நடக்கிறது. இந்த மாதிரிலாம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் வர இருப்பார். அதாவது செப்டம்பர் 3ஆம் மாதத்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் தான் ராகு நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அப்போ அதுக்கப்புறம் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அதில் ஒரு ஏமாற்றம் இருக்குது. எப்பவுமே சனீஸ்வரன் ராகு நட்சத்திரம் வரப்போ ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பார். நம்ம வந்து ஏமாந்துருவோம். அது பொருளாதார ரீதியாகவோ நம்மளை ஏமாற்றிடுவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது. அதேமாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதேமாதிரி பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பொருளை கொடுத்து வாங்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதேமாதிரி அந்த கொடுக்கல் வாங்கல்ங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதேமாதிரி வம்பு வழக்குகளுக்கு உண்டான ஒரு தீர்வும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதாவது கடன் அப்படிங்கிறது மறுபடியும் அதிகரிக்கலாம். அந்த ராகுனோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கடன் அதிகரிக்க தான் செய்யும். நம்ம போட்ட பிளான் வந்து நடக்காது. அது வந்து வேறு மாதிரி நடக்கும். அது அதில் பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதில் சிக்கிக்கிற மாதிரி பண்ணிடும். ஒரு பிளான் பண்ணோம்னா அந்த பிளான் வந்து நடக்காது. அது அதிக அளவில் கொண்டு போவார். ராகு எப்பவுமே அதிகப்படியாக கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்க விடுவார். அந்த மாதிரி அவருடைய நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் வர்றப்ப அதே சோதனைகளும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்து செய்துக்கிறது நல்லது. இந்த வக்ரத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கறையும் செய்வாங்க எதாக இருந்தாலும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கர்ம கிரகமே சனீஸ்வரன் தான்.
ஒருத்தர் ஜாதகத்தில் சனீஸ்வரனே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் இல்லாமல் நல்லா இருந்துட்டாருன்னா, அவர் ஆட்சி பெற்று நல்ல ஸ்தானங்கள் இருந்துட்டானாவோ, கேந்திர திரியோணம் இருந்தாவோ, அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சனீஸ்வரன் உடல்நிலை வந்து தொய்வு இருக்க, உடல்நிலை வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்க வேலைகள் சரியாக செய்வாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நேர்மையாக இருப்பாங்க. சனீஸ்வரன் நல்லா இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை, பொருளாதாரம் எல்லாம் ஒரு உயர்வாக இருக்கும். அந்த வேலைகள் கரெக்டாக போயிட்டுருக்கும். அப்போ வக்கரத்தில் இருக்கிறப்ப கூட ராகு நட்சத்திரத்தை வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் இருக்குது. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ராகு சனீஸ்வரனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டத்தை கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஏமாற்றம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அதாவது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார உயர்வு இருக்குது, செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விரயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசுப விரயங்கள்ங்கிறது இருக்குது, தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் அதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் நிறையா, எந்த துறையாக இருந்தால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இந்த வக்ர காலத்தை அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா அடுத்து ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் அளவாக போட்டுக்கணும். அப்புறம் மறுபடியும் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் வேணால் அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அதேமாதிரி பயணங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதிக அளவில் தான் இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு குறைவு இருக்காது. வருமானம் வந்துடும், இது சமாளிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த போராட்டம் இருக்கும். கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகளும் கூட சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சி எடுத்தால் ஒரு சின்ன சின்ன தடைகளோடு தான் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி பிரீத்தியாக வந்து பார்த்திங்கன்னா பழமையான சிவன் கோயில்கள் சென்று வழிபட்டு வர்றது, பிரதோஷ வழிபாடுகள் சிவன் கோயிலில் செய்துட்டு வர்றது, கால பைரவரை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு வர்றது, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ராகு காலங்களில் கால பைரவரை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சிம்மராசிக்காரங்கள் வைத்துக்கொள்வது சனிக்கிழமை நாள் அது ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது. அதே போல் நம்ம வழிபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தான தர்ம காரியங்கள்லாம் நிறையா செய்துட்டு வரலாம். சனீஸ்வரன் சொல்கிறதே நம்ம கூலி தொழிலாளிகளையும் மக்கள் தொடர்பு, சனீஸ்வரன் நல்லா இருந்தால் தான் ஒரு மக்கள் தொடர்பு இருக்கும். அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விசுவாசமான வேலையாட்களை சொல்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் தான். அதேமாதிரி நல்ல உழைப்பாளிகளை சொல்லக்கூடியதும் சனீஸ்வரன் தான். தொழிலாளிகள், உழைப்பாளிகள் எல்லாமே சனீஸ்வரன் தான். அந்த டெக்னிக்கல் ரீதியாக இருக்கிறது எல்லாமே சனீஸ்வரன் தான். இப்போ நம்ம அந்த உழைக்கக்கூடியவங்களுக்கு, ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம், வஸ்திரதானம், அவங்களுக்கு உதவிகளை செய்கிறது, வேலைக்கு கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறக்கு உதவி செய்கிறது, அந்த இதெல்லாம் வந்து அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறது, கல்விக்கு, இதெல்லாம் செய்துட்டு வரலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து உபகரணங்கள் கொடுக்கறது, அன்னதானம், வஸ்திரதானம், அவங்களுக்கு வந்து உதவிகளை செய்கிறது, பொருளாதார உதவி, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்துட்டு வர்றப்போ சனி பிரீத்தி ஆகும். அப்போ ஒரு தர்ம காரியங்களையும் ஒரு தான தர்ம காரியங்களையும் செய்துட்டு வரணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழிபாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா செய்துக்கணும். கோயில்கள் சென்று அந்த வழிபாடுகளும் செய்து, பழமையான சிவனாலயங்கள் சென்று பிரதோஷ வேலையை வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்துட்டு வந்துட்டு இருந்தால் கொஞ்சம் இந்த துன்பங்கள்லாம் வராமல் இருக்கும். அதேமாதிரி தர்ம காரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா செய்துட்டுருக்கணும். அதேமாதிரி கோயில் வந்து பார்த்திங்கன்னா இடிந்த கோயில்கள் புனரமைக்கிறது, கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிற அந்த கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் கொடுக்கறது, அந்த இடத்துல வந்து கோயிலுக்கு தேவையான உதவிகளை, அங்கே கும்பாபிஷேகம் நடைபெற உதவிகளை, தேவையான உதவிகளை, பொருளாதார உதவியோ மேனுவலாவோ அது வந்து செய்யக்கூடிய அந்த இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி புண்ணிய மாதிரி காரியங்களை செய்துட்டு வரப்போ அது வந்து சனி பிரீத்தி ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரனால் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான இது தான் இருக்குது. கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக போகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராடி ஒரு ஜெயிக்கிற தன்மை தான் அந்த வக்கர காலகட்டம். அப்போ வக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை சிம்மராசிக்காரங்க சந்திப்பாங்க. ஏன்னா 7 ஆட்சி பெற்றிருக்கிறது வக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புரிதல் கிடச்சிக்கும். இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.